கருங்காலி குச்சி தானே. இந்த கருங்காலி குச்சி ஏன் தெரியுமா? காரணம் கருங்காலி குச்சியுடைய தன்மை என்ன தெரியும் அப்படின்னா, ஒரு பொருளை இப்ப 12 வருடம் வரைக்கும் நீங்க வச்ச நவ தானியம் அதுக்குள்ள நிரம்பி இருக்கும். அதுக்குள்ள கருங்காலி கட்டையை நீங்க வச்சீங்கன்னா புழு பூச்சியோ சோடையே ஆகாது. நீங்க எப்படி வச்சீங்களோ 12 வருஷம் நீங்க திறந்து பாருங்க, இந்த கருங்காலி கட்டை அதை பாதுகாக்கும். அதனாலதான் கருங்காலி கட்டை கெட்டு போகாம இடிக்கு சேர்ந்தது சொல்றாங்களே, அது எப்படி? இடிக்கு வந்தது கருங்காலி கட்டையில அதுல ஒரு வராகின்ற தானியம். புரியுதா? வேற என்ன சந்தேகம் கேளுங்க, வேற என்ன வேணும்? ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, நான் பதில் சொல்றேன். சரி, இப்படி வாமா. அது இருப்பினும் கூட இந்த இடத்துல அற்புதமான ஒரு யோசிங்க. வேற என்ன கேட்கணும்னு யோசிங்க. அழகா கும்பாபிஷேகத்தை பத்தி சொன்னீங்க. கருங்காலி கட்டைக்கு 12 வருஷமா இருந்தாலும் எத்தனை வருஷமா இருந்தாலும் கருங்காலி கட்டை அப்படிதான் இருக்கும். அப்ப இடிய தாங்கக்கூடியது வழக்கு, அதான் மக்களை காப்பாற்றுவது. கருங்காலி கட்டைன்னு சொல்றீங்கல, கருங்காலி கட்டைக்கு வாயிலானா கோடாரி 20 2க்கு 4 பெருங்காலில் காரெருமை மேய்க்கின்ற காலைக்கு நான் தோற்றது ஈரிரவு துன்சால் என் கண் அப்படின்னு அவ்வை மூதாட்டி சொன்னா. பழமுதிர் சோலையிலே முருகனுக்காக ஒரு கவி பாடுறான். சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா? அது என்ன சுட்ட பழம்? யாருக்கிட்ட கேட்கிறா சுட்ட பழம் வேணுமா உனக்கு சுடாத பழம் வேணுமான்னு? முருகன் யாருக்கிட்ட கேட்டா? அவையிட்ட கேட்டாங்க. அவையிட்ட கேட்கிறாரு. சுட்ட பழம்னா என்ன, சுடாத பழம்னா என்ன அப்படின்னு அவையினுடைய அறிவிக்கு சோதித்து காமித்தவன் முருகன் தானே. சுட்ட பழம்னா என்ன, சுடாத பழம்னா என்ன? பழத்துல அது என்ன சுட்ட பழம், சுடாத பழம்? அது எப்படி பழத்தை சுட முடியுமா? அப்ப பெரிய எவ்வளவு பெரிய அறிவாளிகள் முருகன்டே கேட்கிறா. அப்ப முருகன் கேட்கிறாரு, அவையே முருகே மாடு வச்சுக்கிட்டு இருக்க சிறுவனா இருக்கேன், நாவல் கனி மரத்துல ஏறி உட்கார்ந்து இருக்கேன், வருகின்ற வழியில அப்பா காடு மரம் நடந்து வந்தேன், பசிக்குது, ஆக சின்ன பிள்ளையா இருக்கேன், எனக்கு ஒரு பழம் பறிச்சு போடப்பா, நான் சாப்பிடணும் பசியா இருக்குன்னு கேக்குது. நவா பழம், நாவல் பழம், சுட்ட பழம். அப்ப முருகன் கேட்கிறாரு, பாட்டி நான் பழம் போடுறேன், உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா? அது எப்படி நாவல் பழத்துல சுட்ட பழம்னா எப்படி பழம் சுடுமா? வியந்து போன அவை மூதாட்டி, அது தமிழ் புலமைகள்ல நம்ம நடிச்சுக்கிறது ஆள் கிடையாது, தமிழ்ல பழம் சுடுமா. சரி, சுடாத பழமே போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டா. கிளைகளை உழுப்புறேன், கீழே விழுகுது, மண்ணுல போய் கண்ணி ஒட்டிருச்சு, மண்ணு அதுல ஒட்டிருச்சு, ஒட்டின உடனே மண்ணோட சுத்தி திக்க முடியுமா? அது எப்படி ஊதுறா, ஊதுகின்ற பொழுது அப்பதான் மேல இருந்து கேட்கிற, என்ன பாட்டி கனி சுடுகின்றதா? 2 நாள் போறா, தூங்க முடியல அவனால. தமிழ் புலமைகள்ல நம்ம தான் சிறந்தாளி. என்னன்னா ஒரு சின்ன பையன் சுத்த பழம் வேணுமா சுதாத பழம் வேணுமான்னு நம்மளையே தமிழையே சோதிச்சுட்டானே அப்படின்னு 2 இரவு, அதனாலதான் ஈரிரவு துன்சாது என் கண். அந்த கவியில வர்றால கருங்காலி கட்டைக்கு வாய்தானா கோடாரி. இந்த கருங்காலி கட்டையை உடைக்கிறதுக்கு யாயா கோடாரி? நான் ஒரு கருங்காலி கட்டை சும்மா ஒடிச்சா அப்படி ஒடிச்சு வந்துடும், என்னைய போய் கோடாரி கொண்டு வெட்ட பாக்குறீங்களா முருகா, இது நியாயமா அப்படின்னு கெஞ்சிரா. எப்ப 2 நாளைக்கு அப்புறம் தான் வர்றா. கருங்காலி கட்டைக்கு வாய்தானா கோடாரி 20 2க்கு 4 பெருங்காலில் கார் எருமை மேய்க்கின்ற காலைக்கு நான் தோற்றது ஈரிரவு துன்சாது என் கண். எரும மாடு மேய்க்கிற சிறுவன்னு சாதாரண நினைச்சுட்டான் அவளையே. முருகன்னு தெரியலையப்பா இந்த அறிவு கிழவிக்கு அப்படின்னு. சுட்ட பழம்னா என்னடா சுடாத பழம்னா என்னடா அப்படின்னு கேட்கின்ற பொழுது, நீ இந்த பூமியிலே வாழ்ந்து இறந்து உன்னை கொண்டு சுடுகாட்டுல சுட்டதுக்கு அப்புறம் உன் ஆன்மா மட்டும் என்னை வந்து சேரணுமா, இல்லை உன்னுடைய பூத உடலோடு சுடாமல் அப்படியே வரணுமா? ஏன்டா நீ ஐக்கியமாகணும்னு நீ வரங்கட்டியல்ல, நீ சுட்டு உன் ஆன்மா மட்டும் உன் உயிர் மட்டும் என்கிட்ட வரணுமா, இல்லை இந்த பூத உடலோடு உன்னை அப்படியே கொண்டு போவா? அதுதான் இந்த உடம்புக்கு பேரு பழம்னு பேரு. வீட்டுல எங்க வீட்டுல ஒரு பழுத்த பழம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது பலாப்பழம் இல்ல, பழுத்த பழம்னா அறிவிலே பழுத்தது முதியோர்கள், அறிவிலே பழுத்தவர்கள். அப்ப நீ பழுத்த பழம்னா நீ அறிவிலே பழுத்துட்ட, உன்னை அப்படியே நான் கொண்டு போய் சொர்க்கத்துல வைக்கிறது, அதுதான் என்னுடைய ஆசைன்னு சுடாமலே கொண்டு போனாங்க. அப்பேற்பட்ட நிகழ்வுகள். தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அவைக்கே சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு பழமுதிர் சோலையில அங்கே அவருக்கு தமிழ் கடவுள் முருகப்பெருமான் காட்சி கொடுத்தார். அதே நேரத்தில் குறிஞ்சி கடவுள் யார்? முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு பழனி மலைக்குத்தான் காவடி எடுத்துட்டு போவாங்க, பாத யாத்திரை போவாங்க, காவடி எடுத்துட்டு போவாங்க. ஆனா முதல்ல காவடி பழனிக்கு சுமந்து கொண்டு போனது யாரு? உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல எல்லாருமே இன்னைக்கு பழனிக்கு அதாவது தைப்பூச திருநாள் என்றோ இல்ல பங்குனி உத்திர திருநாள் என்றோ காவடி பக்தர்கள் எடுத்து செல்வது உண்டு. ஆனால் முதலாக
இந்த உலகத்திலேயே யாரு காவடியை சுமந்து கொண்டு போனது அதுக்கப்புறம் தான் நீங்க எல்லாம் கொண்டு போறீங்க அப்படின்னு கேட்கிறேன். இதான உங்களுடைய கேள்வி. முதலா கொண்டு போனது யாரு தெரியுமா? அவன் தான் இடும்பன். அதனாலதான் இன்னைக்கு பழனிமலையில முருகனை போய் பாக்குறதுக்கு முன்னால இடுப்பு கண்ணதியில அவரை வணங்கிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு தான் பழனிமலையில ஏறுறோம். இந்த மலையை கொண்டு வந்தவர் யாரு தெரியுமா? இன்னைக்கு பழனிமலை இருக்குல்ல, பழனிமலை இயற்கையா உருவாகல. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? சக்திகிரி சிவகிரி. சிவகிரி சக்திகிரியை கொண்டு வர சொன்னாலே அகத்திய முனிவர் கொண்டு வர சொன்னார். அகத்தியா கொண்டு வர சொல்லணும். சக்திகிரி சிவகிரி மலையை கொண்டு வர சொன்னாரு. கொண்டு வர சொன்னது இடுமலை. நம்ம இடுமலை கொண்டு வர சொன்னாருமா? ஏன் சக்திகிரியவும் சிவகிரியவும் இடுமலை சொல்லி ஏன் கொண்டு வரணும்? அதுக்கு என்ன காரணம்? அப்பா தென் திசையில கொண்டு போய் வை. நான் என்ன செய்யணும்னா பொதுகை, அதாவது பொதுகை மலை உரத்துல இந்த மலையை வச்சுனா அதுல வந்து இந்த உலக சமநிலை பெறுவதற்காக நான் ஒரு யாகம் பண்ணணும். இந்த மலையை நீ தாண்டா கொண்டு போகணும்னு அகத்தியர் இடுமட்ட சொல்றாரு. இடுமனுடைய மனைவி யாரு தெரியுமா? இடும்பி. இடும்பி. அப்பா பொண்டாட்டியும் இங்கதான் இருக்கா. அப்ப அந்த மலைய சக்திகிரியவும் சிவகிரியவும் எப்படி கொண்டு வந்தா? கையில 2 கையில ஆஞ்சநேயர் மாதிரி தூக்கிட்டு வந்தானா? அதே வழி காமெடியா தான் சுமந்து கொண்டு வந்தோம். நடுவுல பிரம்ம தண்டம், முன்னால சிவகிரி, பின்னால சக்திகிரி, அஷ்டநாகங்களை உரியாக வைத்து அந்த உரிக்குள்ள அந்த மலையை வச்சு அப்படியே சுமந்துட்டு வர்றேன். கொண்டு வந்து வச்ச இடம் தான் பொதினி வனம்னு பேரு. ஆமா, பொதினி வனம்னு பேரு. அந்த பொதினி வனத்துக்கு கொண்டு வைக்கிறேன். வைத்த உடனே இங்க இருந்து என்ன செய்யலாம்? கணிக்காக போக முடியும். யார் மலையில ஏறினது? முருகப்பெருமான் ஏறியாச்சு. ஏறினவனே இவனால தூக்க முடிஞ்சா? தூக்க முடியல. முருகனுக்கும் சிவகிரி மலை வந்துச்சு, சக்திகிரி மலை வரல. அப்பதான் யார்